வணக்கம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னாக்க சைக்ளோட்ரான். அதுக்கு பேர் என்ன? சைக்ளோட்ரான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சயின்டிஸ்ட் நிற்கிறாங்க இல்லையா? அந்த 2 சயின்டிஸ்ட் தான் வந்து கண்டுபிடிச்சவங்க. அது யார் அப்படின்னாக்கா லாரன்ஸ் மற்றும் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற 2 அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மின் துகள்களை முடுக்கு வைத்து அவை பெறக்கூடிய இயக்க ஆற்றலை பயன்படுத்துறதுக்கு உதவக்கூடிய கருவி தான் சைக்ளோட்ரான். இப்படி மின் துகள்களை முடுக்கு வைத்து அவை பெறக்கூடிய இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும். இயக்க ஆற்றல்னா எப்படி இருக்கும்? வேகமாக போகக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும்? இயக்க ஆற்றல் இருக்கும் இல்லையா? அந்த இயக்க ஆற்றலை பயன்படுத்தி தான் வந்து நம்ம ஒரு துகளை முடுக்கு வைக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். அதனால அதுக்கு பயன்படுறதா வந்து இந்த சைக்ளோட்ரான். இது வந்து உயர் ஆற்றல் முடுக்குவிப்பான் அப்படின்னு பேர். சைக்ளோட்ரானுக்கு இன்னொரு பெயர் என்ன? உயர் ஆற்றல் முடுக்குவிப்பான். சரியா? சரி, இதனுடைய தத்துவம் என்ன, இதனுடைய கட்டமைப்பு என்ன, எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மின் துகள்கள் காந்த புலத்திற்கு செங்குத்தாக செல்லும் போது அது லாரன்ஸ் விசையை உணரும். எப்படி? மின் துகள்னா எது? மின்னூட்டம் பெற்ற ஒரு துகளுக்கு பேர் தானே பேரு மின் துகள்னு பேர். அது எப்படி போகணும்? காந்த புலத்திற்கு செங்குத்தாக செல்லும் போது அது என்ன பண்ணும்? ஒரு லாரன்ஸ் விசையை உணரும் அப்படிங்கிறது அதனுடைய தத்துவம். சரி, அதனுடைய கட்டமைப்பு என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த டயக்ராம் திரும்ப நான் வரைகிறேன். இது பார்த்தாக்க ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய டி மாதிரி இருக்குது இல்லையா? இப்படித்தானே இருக்கு. இது மாதிரி 2 டீக்களை ஒன்றுக்கு பக்கத்தில் இன்னொன்றை வைக்கிறாங்க. இந்த 2 டீக்களையும் வந்து உயர் அதிர்வெண் கொண்ட ஒரு மாறுதிசை மின்னழுத்த மூலத்தோட இது இணைக்கிறாங்க. அதுதான் வந்து இது அலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டீக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? D1. இது வந்து D2. இந்த 2 டீக்கல்ல ஒரு டீல இதுக்கு என்ன பேரு? ஆங்கில எழுத்து இருக்குது இல்லையா? டி வடிவில். அதனால இந்த 2க்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? டீக்கல்னே பேர். இந்த இடத்துக்கு என்ன இருக்குது? ஒரு திறப்பு இருக்குது. திறப்பு பக்கத்தில் என்ன வச்சிருப்பாங்கன்னாக்கா ஒரு விளக்க தகடை வச்சிருப்பாங்க. விளக்க தகடுனா டிஃப்ளெக்டிங் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேகமாக வரக்கூடியது பொருள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்று மேலே மோதுறதுக்காக. சரி, இப்போ வேகமாக வரக்கூடிய துகள்னு படித்தோம். அந்த துகளை கொடுக்கறதுக்காக இந்த டீக்களுடைய மையத்தில் அயனி மூலம் இருக்கும். அது கொடுக்கறது வந்து நேர் அயனியை கொடுக்கறது, அதாவது புரோட்டான் மூலம். பாருங்க, இந்த டீக்கள் 2 டீக்களும் எதால் இணைக்கப்பட்டிருக்குது? ஒரு அலை இயற்றியால். இப்போ இந்த டீல வந்து இப்போ பாருங்க, இது பிளஸ் அப்படின்னா இது மைனஸாக இருக்கும். இது பிளஸ்ஸாக இருந்தால் இது அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? மைனஸாக இருக்கும். ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சரி, எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த புரோட்டான் மூலத்திலிருந்து அப்படியே புரோட்டான் வெளியில வருது. வெளியில வரும்போது அந்த வெளியில வரக்கூடிய நேரத்தில் இந்த D1 அப்படிங்கிற டி வந்து எதிர்மின் ஓட்டத்தையும் அதே சமயத்தில் D2 வந்து நேர்மின் சுமையையும் பெற்றிருக்கு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும் பாருங்க, உள்ளிருந்து வெளியில வர்றது யாரு? புரோட்டான் வந்து வெளியில வரும்போது அதை வந்து இந்த எதிர்மின் தூள் என்ன பண்ணும்? மைனஸ் இருக்குது, வெளியில வர்றது பிளஸ். இதை கவருமா? இப்போ கவருவதன் காரணமாக இது அப்படியே நகர ஆரம்பிக்குது. அரை வட்டத்துக்கு அப்புறம் இது வந்து பிளஸ்ன்னு மாறிடுது, இது மைனஸ்ன்னு மாறுது. திரும்பவும் இதை பிடிச்சிருக்குது அந்த அயனியை. அப்போ அயனியை இப்படி தொடர்ச்சியாக 2 டீக்களும் இப்போ கவரும் பொழுது வேகமாக என்ன ஆகுது? அது சுற்றி இங்கே வரும்போது அதிக திசைவேகத்தோடு எதில் போய் மோதுது? விளக்கத்தகட்டில் போய் மேலே மோதுது. இதுதான் இதனுடைய கட்டமைப்பு. இந்த டயக்ராம் ஆல்ரெடி இங்கே இருக்கு, நான் அதை ரப் பண்ணிடுறேன். துகள் 2 விதமான விசைக்கு உட்படும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து இப்படி வட்ட வடிவில் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு என்ன விசை இருக்கும்? மைய நோக்கு விசை இருக்குமா? அப்போ F = mv²/r. mv² என்னது? ஒரு மைய நோக்கு விசைக்கான ஃபார்முலா. அதே மாதிரி காந்த புலத்தின் காரணமாக வரக்கூடியது F = qvb. 2 விசைகளையும் சமப்படுத்துறோம். mv²/r = qvb. ஸோ இந்த ஸ்கொயரில் ஒரு v போயிடுது,
இந்த ஒரு வியும் போயிடுது. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறீங்க? ஆர் கண்டுபிடிக்கிறீங்க. ஆர் கண்டுபிடிச்சிங்கன்னா எம்வி பை கியூபி நமக்கு கிடைக்கும். சரியா? இதுல இருந்து இப்போ இதுல எம்ங்கிறது மாறிலி, கியூபி இந்த மூணுமே மாறிலி. இப்போ எது மட்டும்தான் மாறிட்டு இருக்கோம்? வி மட்டும்தான் மாறும். எதை பொறுத்து? ஆர் அப்படிங்கிறதும் வி அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆரம் அதிகரிக்க அதிகரிக்க திசைவேகம் அதிகரிக்கும், அல்லது திசைவேகம் அதிகரிக்க அதிகரிக்க ஆரம் அதிகரிக்கும். இரண்டுக்குமான தகவு என்ன தகவு? நேர் தகவுன்னு தெரிஞ்சு. சைக்ளோட்ரானுடைய செயல்பாட்டில் மிக முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னாக்க ஒத்திசைவு. அதாவது அலை இயற்றினுடைய அதிர்வெண், அதாவது அலை இயற்றினுடைய அதிர்வெண், தட் இஸ் எஃப் அலை இயற்றி. எஃப் அலை இயற்றிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னாக்க கியூபி பை 2πm. சரியா? ஸோ நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், அலை இயற்றிக்கும் அலைவு நேரத்துக்குமான தொடர்பு என்ன? எஃப் ஈக்குவல் டு 1/t அல்லது டி ஈக்குவல் டு 1/f. அப்போ இதை தலைகீழாக மாற்றணும் அப்படின்னா தட் இஸ் டி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 2πm/bq. இப்போ இதுதான் வந்து அலைவு நேரத்திற்கான சமன்பாடு. சரி, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இயக்கத்தில் இருக்கக்கூடிய துகள் வந்து இதில் இருக்கக்கூடிய புரோட்டான் மூலத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த நேர்மின் துகள் இல்லையா, அது பெறக்கூடிய இயக்க ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு KE ஈக்குவல் டு 1/2mv² அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் V கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா V ஈக்குவல் என்ன வரும்னு பாருங்க, தட் இஸ் mv/r ஈக்குவல் டு QB. V ஈக்குவல் டு QBr/m. ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஆயிருமா? எல்லாமே ஸ்கொயர் ஆயிரும். 1/2m q² b² r² டிவைடட் பை m². ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இயக்க ஆற்றல் தட் இஸ் KE ஈக்குவல் டு என்ன ஆகுன்னு பாருங்க, q² b² r² டிவைடட் பை 2m. ஏன்னா இதில் வந்து மீதி இருக்கிறது இங்கே 2, இதில் இருக்கிற m இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா. சரி, இந்த சைக்ளோட்ரானை எல்லா துகள்களுக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா எல்லா துகள்களுக்கும் இதை பயன்படுத்த முடியாது. எப்போ எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் வந்து வரம்புகள். சரியா? அந்த வரம்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்ளோட்ரானுடைய வரம்புகள் என்னென்ன அப்படின்னா, இதில் வந்து அயனியினுடைய வேகம் வரம்புக்கு உட்பட்டது. உள்ளிருந்து வெளியில் வரக்கூடியதான நேர் அயனி, இதனுடைய வேகம் எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ள தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்தி எலக்ட்ரான்களை முடுக்குவிக்க முடியாது. எதை பயன்படுத்தி? சைக்ளோட்ரானை பயன்படுத்தி எலக்ட்ரான்களை முடுக்குவிக்க முடியாது. அதே மாதிரி மின்னூட்ட மற்ற துகள்களை முடுக்குவிக்க முடியாது. அப்போ எதைத்தான் முடுக்குவிக்க முடியும் அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான் ஆகிய இந்த துகள்களை மட்டும்தான் இதை பயன்படுத்தி முடுக்குவிக்கவே முடியும். சரியா? எந்த துகள்களை? புரோட்டான், இன்னொன்று என்ன? நியூட்ரான். ஸோ இந்த இரண்டு துகள்களை மட்டும்தான் இந்த சைக்ளோட்ரானால முடுக்குவிக்க முடியும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 ஸ்டெப் மட்டும்தான் இருக்குது. இந்த சைக்ளோட்ரானின் வரம்புகள் வந்து தனியாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம் எழுதும்போது தத்துவம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும், கட்டமைப்புங்கிற தலைப்பு போட்டு அது எழுதியிருக்கணும், வேலை செய்யும் விதம் தனியாக எழுதியிருக்கணும். சரியா? இந்த படம் வரைஞ்சிருக்கு, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இது தனியாக 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.